Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா இன்ஸ்டன்ட்டா தக்காளி கோதுமை தோசை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த தக்காளி கோதுமை தோசை செய்யிறதுக்கு முதல்ல ஒரு விழுது அரைக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். ஒரே ஒரு வெள்ளைப்பல்லு பூண்டு கூடவே பார்த்திங்கன்னா இந்த சைஸில் உள்ள தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணது ஒரு கப் அளவுக்கு இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன். 1/4 கப் அளவுக்கு வறுத்தது இல்லை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு புளிச்ச இட்லி தோசை மாவு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாவு இல்லை அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். நான் இட்லி தோசை மாவு ஏற்கனவே புளிச்சது சேர்த்தனால அதுலேயே உப்பு இருக்கும். அதனால் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் தயிர் சேர்த்துருக்குறீங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சிக்கலாம். இந்த கரைச்ச மாவை 5 நிமிஷம் கழித்து ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிப்போம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ மெல்லிஸாக வேணுமாவணும் இல்லை ஊத்தப்ப மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் இல்லை நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மிதமான தீயில் இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறமா தோசையை எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான தக்காளி கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.